வெளிநாட்டு போர்களின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இந்தியா முழுவதும் இங்கே இருக்கு. தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒன்றிய அரசிற்கு இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறார். நிச்சயமாக இந்த பாதிப்புகளிலிருந்து மாவட்ட ஆட்சியர் சொன்னதைப் போல அவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு கூடிய விரைவில் அனைத்து கிராமங்களுக்கும் மக்களுக்கும் இந்த நன்மைகள் கிடைக்கிற வாய்ப்புகள் செய்து கொடுக்கும். மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெட்ரோல் கட்டுப்பாடு கொண்டு இருசக்கர வாகன வண்டிகள்லாம் பெட்ரோல் பங்கு முற்றுகிறது. அந்த மாவட்ட நிர்வாகம் சம்பந்தமா இதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கும்? இல்லை, ஸ்டேட் லெவலில் இன்னைக்கு ஒரு மீட்டிங் நம்மளுக்கு அட்வைசரிஸ் கொடுப்பாங்க. மாநில லெவலில் அதை ஒரு டெசிஷன் எடுத்துட்டு எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் படி மாவட்ட நிர்வாகம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணாத பேரல்ல 20 லிட்டர் தண்ணி கேன்ல இல்லை, இன்னைக்கு அது கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது வயலேஷன், எதெல்லாம் கைட்லைன்ஸ் படி இல்லாமல் வயலேஷனாக இருக்கோ அது பண்ணக்கூடாதுன்றது மாவட்ட வழங்கல் துறை மூலம் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர் மூலம் அனைத்து பங்கருக்கும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டினியூஸாக அதை மானிட்டர் பண்ணிக்கிறோம். நன்றி. ரெண்டு பேரும் யாரும் ஒருத்தர் மேலே இருங்க. வெளிநாட்டு போர்களின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இந்தியா முழுவதும் இங்கே இருக்கு. தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒன்றிய அரசிற்கு இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறார். நிச்சயமாக இந்த பாதிப்புகளிலிருந்து மாவட்ட ஆட்சியர் சொன்னதைப் போல அவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு கூடிய விரைவில் அனைத்து கிராமங்களுக்கும் மக்களுக்கும் இந்த நன்மைகள் கிடைக்கிற வாய்ப்புகள் செய்து கொடுக்கும். மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெட்ரோல் கட்டுப்பாடு கொண்டு இருசக்கர வாகன வண்டிகள்லாம் பெட்ரோல் பங்கு முற்றுகிறது. அந்த மாவட்ட நிர்வாகம் சம்பந்தமா இதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கும்? இல்லை, ஸ்டேட் லெவலில் இன்னைக்கு ஒரு மீட்டிங் நம்மளுக்கு அட்வைசரிஸ் கொடுப்பாங்க. மாநில லெவலில் அதை ஒரு டெசிஷன் எடுத்துட்டு எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் படி மாவட்ட நிர்வாகம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணாத பேரல்ல 20 லிட்டர் தண்ணி கேன்ல இல்லை, இன்னைக்கு அது கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது வயலேஷன், எதெல்லாம் கைட்லைன்ஸ் படி இல்லாமல் வயலேஷனாக இருக்கோ அது பண்ணக்கூடாதுன்றது மாவட்ட வழங்கல் துறை மூலம் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர் மூலம் அனைத்து பங்கருக்கும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டினியூஸாக அதை மானிட்டர் பண்ணிக்கிறோம். நன்றி. ரெண்டு பேரும் யாரும் ஒருத்தர் மேலே இருங்க. ஒரு சொல் கொடுங்க. சேர்மன் கொடுங்க, தலைவர் நீங்க வைங்க.